யசோதை தாய்க்கு என்னாச்சு தெரியுமா? நாம் அனைவருக்கும் கிருஷ்ணன் இறுதி காலம் பற்றி அறிவோம். தெரியாதவங்களுக்காக கமெண்ட்ல லிங்க் இருக்கு பாருங்க. ஆனால் யசோதை தாய்க்கு கிருஷ்ணனை புரிந்ததும் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். யசோதை கண்ணனை தனது வளர்ப்பு மகனாக மிகுந்த அன்பும் கவனத்துடன் வளர்த்தார். அவர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதையும் தனது தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற வந்திருப்பதையும் தெரியாமல் கண்ணனின் தன்னாலே ஆன நகைச்சுவை நிறைந்த குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தார் மற்றும் கம்சன் அனுப்பிய அசுரர்களிடமிருந்து அவரை பாதுகாத்தார். கண்ணன் வளர்ந்து கம்சனை வீழ்த்தி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக மதுரைக்கு சென்றபோது யசோதைக்கு இது பேருந்தை நிகழ்வு ஆனது. இப்பிரிவு யசோதை மனதை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தினாலும் அது விதியென ஏற்றுக்கொண்டார். காலப்போக்கில் கண்ணன் ஒரு தலைவர், பாதுகாவலர் மற்றும் பிறகு மகாபாரதத்தில் தெய்வீக உருவமாக தனது வாழ்க்கையை செலவிட்டதால் அவர் தனது குழந்தை பருவ இல்லத்துக்கு வெகுவாக தூரமானார். யசோதை தனது வாழ்நாளின் இறுதி வரை கண்ணனின் குழந்தை பருவ நினைவுகளை தாங்கி மகிழ்ந்தார். அவருடைய தெய்வீக பங்கு அவரை தன்னிடமிருந்து பிரித்தாலும் தாய்மகன் உறவானது பக்தனும் தெய்வமும் உள்ள